இணைந்திருக்கிறோம் நேயர்களே, வணக்கம். தமிழோடு நிகழ்ச்சியிலே இப்பொழுது இன்றைய பத்திரிகைகள் பகுதியூடாக சந்திக்கலாம். இன்றைய பத்திரிகைகள் பகுதிகளிலே புலந்திருக்கக்கூடிய 4 பத்திரிகைகளும் கொடுத்திருக்கக்கூடிய முக்கிய செய்திகளோடு கலந்து கொண்டிருக்கிறோம். அதில் முதலாவதாக வலம்புரி நாளிதழ். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக முறையான திட்டமிடலின்மையே வடமாகாண கல்வி சீர்குலைய காரணம், யாழில் இடம்பெற்ற புதிய கல்வி சீர்திருத்தத்தில் பிரதமர் ஹரணி. முறையான திட்டமிடலின்மையே வடமாகாணத்தின் கல்வி சீர்குலைந்தமைக்கு காரணம் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி வலம்புரியினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கிறது. தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளுக்குள், வடக்கே இலங்கையில் அதிக வறுமைக்குட்பட்ட பிரதேசம், வடமாகாணத்தில் மூடப்படும் நிலையில் 70க்கும் மேற்பட்ட பாடசாலைகள். அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கருத்து தெரிவிப்பு. வடக்கே இலங்கையில் அதிக வறுமைக்குட்பட்ட பிரதேசமாக காணப்படுவதோடு வடமாகாணத்தில் மூடப்படும் நிலையில் 70க்கும் மேற்பட்ட பாடசாலைகள் காணப்படுகின்றது என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி தொடர்ச்சியாக பார்க்கையில், கல்வி சீர்திருத்தம் தொடர்பான தேசிய வேலை திட்டத்தின் 8வது அமர்வு பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய தலைமையில் நேற்று சனிக்கிழமை வடக்கு மாகாண பிரதம செயலாளர் அலுவலக கேட்போர் கூட்டத்தில் இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில், வடமாகாணமே இலங்கையில் அதிக வறுமைக்குட்பட்ட பிரதேசமாக இருக்கிறது. இலங்கையில் வறுமையான மாவட்டமாக மொனராகலை மாவட்டம் இருந்த நிலையில் தற்போது அது முல்லைத்தீவு மாவட்டமாக மாறியிருக்கிறது. இதனால் வறுமையுடன் இணைந்து கல்வி தொடர்பான பிரச்சனையை அணுக வேண்டி இருக்கிறது. வறுமை இருக்கும் இடங்களில் எல்லாம் கல்விக்கு பிரச்சனையும் காணப்படுகிறது. கல்வியில் பின்னடைவை சந்தித்துள்ள இடங்களில் வறுமை அதிகரித்துள்ளது. மேலும் சமூக சீரழிவுகள், குற்ற செயல்புகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. இன்று யாழ் மாவட்டத்திலும் இந்த சவால்கள் காணப்படுகின்றன. இந்த சவால்களில் இருந்து மீண்டும் புதிய யாழ்ப்பாணத்தை கட்டியெழுப்ப வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் இருக்கிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் கட்டமிடப்பட்ட செய்திகளாக, பயங்கரவாத சட்டத்திற்கு மாற்றீடாக புதிய சட்டம், தமிழரசு கட்சி எதிர்ப்பு என்ற ஒரு செய்தி. செம்மணியில் மீட்கப்பட்ட சான்று பொருட்களை உரிய ஆவணங்களுடன் பார்வையிடலாம். செம்மணியில் கண்டெடுக்கப்பட்ட சான்று பொருட்களை எதிர்வரும் 5ஆம் திகதி பார்வையிட வருகை தருவோர் உரிய ஆவணங்களுடன் வருகை தரும் பட்சத்திலேயே அவர்களுக்கு மனித எண்புக்கூடுகளை பார்வையிடுவதற்கு வாய்ப்பு வழங்கப்படும் என பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி VS நிரஞ்சன் தெரிவித்திருக்கிறார். ஊடகங்களுக்கு நேற்று கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கொண்டவாறு தெரிவித்தார். அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில், மேற்படி நடவடிக்கையில் பங்கு பெற்றும் நபர்களது அடையாள அட்டை இலக்கம் அல்லது கடவுச்சீட்டு இலக்கம் அல்லது சாரதி அனுமதி பத்திர இலக்கம், முகவரி என்பன நீதிமன்ற உத்தியோகத்தர்களால் பதிவு செய்யப்படும். 21 வயதிற்கு மேற்பட்ட நபர்கள் மாத்திரம் மேற்படி நடவடிக்கையில் பங்கு பெற்ற அனுமதிக்கப்படுவார்கள். மேலும் பங்கு பெற்றும் நபர்கள் மேற்படி நீதிமன்ற நடவடிக்கையை அல்லது காண்பிக்கப்படும் பொருட்களையோ ஒளிப்பதிவு செய்யவும் எந்த ஒரு இலத்திரனியல் உபகரணங்களை எடுத்து வரவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் காணப்படுகிறது. 3 நாள் காய்ச்சல், இளைஞன் உயிரிழப்பு, நாவற்குடி தெற்கில் சம்பவம் என்ற ஒரு செய்தி. ஒழுங்கையில் நித்திரை கொண்டவர் டிப்பர் வாகனம் ஏறியதில் மரணம், வவுனியாவில் சம்பவம். வவுனியா வடக்கு பட்டிக்குடியிருப்பு பகுதியில் ஒழுங்கையில் உறங்கிக் கொண்டிருந்த குடும்பஸ்தர் மீது டிப்பர் வாகனம் ஏறியதில் சம்பவ இடத்திலேயே அவர் மரணமடைந்திருக்கிறார் என்ற செய்தி. சிறுவர்கள் 2 எலும்புக்கூட்டுகள் உட்பட 4 எலும்புக்கூட்டு தொகுதிகள் நேற்றும் செம்மணியில் அடையாளம் என்ற செய்தியோடும், அம்பாந்தோட்டையில் துப்பாக்கிச்சூடு, ஒருவர் உயிரிழப்பு என்ற செய்திகள் வலம்புரியினுடைய முதற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள், புலிகளால் கொலை செய்யப்பட்டவர்களே செம்மணியில் புதைப்பு, சரத் வீரசேகர கண்டுபிடிப்பு. செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தை இராணுவத்தின் மீது சுமத்துவதற்கு ஒரு தரப்பினர் முயற்சிக்கின்றனர் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி. அவர் மேலும் கூறுகையில், இராணுவத்தின் உயர் அதிகாரிகள் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்படும் போது அவர்களை சிறைச்சாலையில் ஏனைய கைதிகளுடன் ஒன்றாக அடைக்காமல் வீட்டு காவலில் வைக்க முடியும். ஆனால் கைது செய்யப்பட்ட கடற்படையின் முன்னாள் தளபதி ஏனைய கைதிகளுடன் ஒன்றாக சிறை கூண்டில் அடைக்கப்பட்டிருக்கிறார். கடத்தி காணாமலாக்கப்பட்ட விவகாரத்தில் தான் கடற்படையின் முன்னாள் தளபதி சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் கூட்டத்தொடர் எதிர்வரும் மாதம் இடம்பெற உள்ள நிலையில் இலங்கைக்கு அழுத்தம் பிரயோகிக்கும் நாடுகளை திருப்திப்படுத்துவதற்காகவே முப்படைகளின் முன்னாள் அதிகாரிகள் கைது செய்யப்படுகிறார்கள் என்ற சந்தேகம் காணப்படுகிறது. விடுதலை புலிகள் அமைப்பினர் சித்திரவதை முகாம்களை நடத்தினர். விடுதலை புலிகள் அமைப்பினர் இணைவதற்கு இணக்கம் தெரிவிக்காத தமிழர்களை படுகொலை செய்யப்பட்டார்கள். அவ்வாறு கொல்லப்பட்டவர்களின் உடல்கள் செம்மணியில் புதைக்கப்பட்டிருக்கலாம் என அவர் தெரிவித்திருக்கிறார் என்று சரத் வீரசேகர கண்டுபிடித்திருக்கிறார் என்று அந்த செய்தியும். இலங்கையர்கள் மாலைதீவு செல்ல இலவச வருகை சுற்றுலா விசா என்ற செய்தியும் இருக்கிறது. வலம்புரி நாளிதழ் இன்றைக்கு வேரமலராக சங்குநாதம் புலந்திருக்கிறது. சங்குநாதத்திலே, சர்வதேசத்தை தமிழினம் நம்பலாமாம், தமிழினத்தின் மீதான இன அழிப்பையும் அலுங்கடிக்கும் செயலை எவர் மேற்கொண்டாலும் அது கடவுளுக்கு அடுக்காத செயல் என்ற பொருள் என்று அபிமன்ஜுவனுடைய கட்டுரை முதன்மை கட்டுரையாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக ஆலடி மாநாட்டிலே கண் மருத்துவ நிபுணர் மலரவனுக்கு பாராட்டு என்று ஆதித்தமிழர்களுடைய ஆலடி மாநாடும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. வியாசர்களுடைய பதில்கள் பக்கத்திலே
வியாசரே ராமனாக வாழ்வதா ராவணனாக வாழ்வதா மிகவும் கஷ்டமானது என்ற கேள்விக்கும், ராமன் ஏகபத்தினி விரதம், அவன் தன் மனைவி சீதையை தவிர இன்னொரு பெண்ணை ஏறெடுத்து பார்த்திலன். ராமனின் தன்மை எது என்பதில் பெருமை கொள்வோமாயின், ராவணன் சீதையை கவர்ந்து வந்து அயோத்தியில் சிறை வைத்திருந்தான். ராமனை மறந்து என்னை மனம் செய் என்று சீதையிடம் கேட்டானே ஒழிய, சீதையை அடைய வேண்டும் என்று அவள் விருப்பமின்றி அவளின் நிழலை கூட ராவணன் நெருங்கியது கிடையாது. ராமனை போலவும் ராவணன் போலவோ எவராலும் வாழ்ந்துவிட முடியாது. அந்த வாழ்க்கை தனி காவியம் என்று வியாசருடைய பதில் இருக்கிறது. அதே போல பருத்தித்துறையைச் சேர்ந்த கணேஷ் அவர்கள், மன்னாரை சேர்ந்த வினுயன் விமானியானது பற்றி வியாசரின் கருத்து என்ன என்ற கேள்விக்கு, நமது தேசத்து இளைஞர்கள் சாதனை படைக்கும் போது மனதில் இனம் புரியாத இன்பம் விளையாடவே செய்கிறது. ஏனெனில் வாழ்வில் வெற்றியை பார்ப்பதற்கு தமிழினம் பட்ட துன்பங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல. இன்றைக்கு 16 வருடங்களுக்கு முன்னர் எமது இளைஞர்கள் எந்தவித அடிப்படை தொழில்நுட்பங்கள் ஏதும் இல்லாமல் வானில் பறந்து இனத்தை பெருமைப்படுத்தினார்கள். அந்த கனவை வினுயன் நினைவாக்கி இருக்கிறார். நிச்சயம் தமிழ் தாய் மகிழ்வார். தமிழ் இளைஞர்கள் இன்னும் பல வெற்றிகளை காண வேண்டும். அப்போதுதான் மாண்டு போன வீரர்களின் கனவுகள் மெய்ப்படும் என்று வியாசருடைய பதில்கள் இருக்கிறது. அதே போல யாழ்ப்பாணத்தை சேர்ந்த மிரஸ்மன் அவர்களுடைய நட்பின் ஆழம் பற்றி வியாசர் கூற கேட்டால் சிறப்பு என்ற கேள்விக்கும், 3 வருடங்களுக்கு முன்னர் இரணைமடு குளத்தில் மூழ்கி 2 இளைஞர்கள் உயிரிழந்து போனார்கள். குளக்கரைக்கு சென்ற நண்பன் கால் தடக்கி பேரிட்டு பாயும் நீரில் வீழ்ந்துவிட, நண்பனை காப்பாற்றுவதற்காக குதித்த மற்ற இளைஞனையும் நீர் அடித்து சென்றுவிட இருவரும் சடலமாக மீட்கப்பட்டனர். நட்பின் ஆழம் என்பது அதுதான். எவ்வளவு ஆபத்து நிறைந்த இடமாயினும் தன் நண்பனுக்கு ஆபத்து எண்ணின் எதை பற்றியும் சிந்திக்காமல் அந்த இடத்தில் அவனை காப்பாற்ற விட துடிக்கும் உள்ளம்தான் உயரிய நட்பு. இந்த அர்ப்பணிப்பு நட்பை தவிர வேறு எந்த உறவிலும் இருக்காது என்று அவர் கூறியிருக்கிறார். அதே போல நித்திரை கொள்ளாது இருக்க என்ன செய்ய வேண்டும் வியாசரே என்று லகோசன் அவர்கள் மல்லாகத்திலிருந்து அவருடைய கேள்விக்கு வியாசர், 1990களில் டிவியை பார்ப்பது அரிது. எங்காவது டிவி போட்டால் 5 படம் விடிய விடிய ஓடும். அன்றைய தினம் அந்த ஊரே திருவிழா கோலம் பூண்டிருக்கும். எந்தெந்த படம் ஓடுகிறது, எந்த ஒழுங்கில் போடுகிறார்கள் போன்ற தகவல்களை அறிந்து அதற்கேற்றாற் போல் படம் பார்க்க வருவார்கள். வரும்போது பாய், பெட்ஷீட் இவர்களுடன் போத்தலில் தண்ணீரும் கொண்டு வருவார்கள். 5 நிமிடங்களுக்கு ஒரு தடவை முகத்தை தண்ணீரினால் கழுவினால் நித்திரை வராது, விடிய விடிய படம் பார்க்கலாம் என்று அவர்கள் பலமாக நம்பினார்கள். உங்கள் கேள்வியை பார்க்கும் போது இதுவே என் நினைவில் வந்தது லகோசன் என்று வியாசர் பதிலளித்திருக்கிறார். தன்பால் திருமணம் நடப்பது அதிகரித்து விட்டது. இது தொடர்பில் வியாசரின் கருத்து என்ன என்று முகமாலை சேர்ந்த ராஜேந்திரன் அவர்களுடைய கேள்விக்கும், கலிமுத்தினால் கண்டதும் நடக்கும் என்பார்கள். எந்த கருமாந்திரங்களும் எம் சமூகத்தில் நடக்கக்கூடாதோ அவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இறைவனின் படைப்பு எதுவோ அதுவே உலகின் இயக்கம். அந்த இயக்கத்துக்கு மாறாக மனிதன் நடந்து கொண்டால் பிரளயத்துக்கு வழிவகுக்கும். இது கூட பிரளயத்தின் ஒரு நிலைதான் என்று அந்த வியாசருடைய பதில்களிலே கேள்வி பதில்கள் தொடர்ந்து செல்கிறதும், தொடர்ச்சியாக பாரமலர் சங்குநாதத்திலே இன்றைக்கு பலருடைய கட்டுரைகள், கவிதைகள் பிரசுரிக்கப்படுகிறது. அதே போல இலங்கையின் பொருளாதார மீட்சிக்கான பாதை பகுதி 2, இலங்கையின் பொருளாதார நெருக்கடி, கற்றுக்கொண்ட பாடங்களும் மீட்சிக்கான செயற்திட்டமும் என்று பிரதிக்கல்வி பணிப்பாளர் தொடர்பாடல் திணைக்களம், இலங்கை மத்திய வங்கி, பூங்கோதை ரத்ன வடிவேல் அவர்களுடைய கட்டுரையும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக ஆட்சி அறிவுரை துணிப்பையை தூக்க துணிவோம் பேராண்டி என்று மாவைனா கஜேந்திரன் அவர்களுடைய கட்டுரை ஒன்று பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல வலம்புரியனுடைய சுகமான விடியல் மருத்துவ சுடர் பகுதியிலே நீரிழிவு நிலையில் பாதங்களை பராமரிப்பது எப்படி என்ற தலைப்பிலே கட்டுரை டாக்டர் எம் அரவிந்தன் அகஞ்சுரக்கும் தொகுதி சிறப்பு மருத்துவ நிபுணர் யாழ் போதனா வைத்தியசாலை அவர்களுடைய கட்டுரையும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் பகிரங்க அறிவித்தல், கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி வழக்கு விவகாரத்தில் பொதுமக்களின் உதவியை நாடுதல். வழக்கு இலக்கம் AR 804223 முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றம். முல்லைத்தீவு மாவட்டத்தின் கொக்கு தொடுவாய் பிரதேசத்தில் உள்ள மனித புதைகுழி குறித்த விசாரணை முல்லைத்தீவு கௌரவ நீதவான் முன்னிலையில் நடாத்தப்பட்டு வருகின்றது. முதற்கட்ட தொல்பொருள் பகுப்பாய்வுகள் இந்த புதைகுழி 1994 தொடக்கம் 1996 காலகட்டத்தைச் சேர்ந்ததாக இருக்கலாம் என்று கூறுகிறது. காணாமல் போன மற்றும் காணாமல் ஆக்கப்பட்ட ஆட்களை கண்டுபிடிப்பதற்கான காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் பரந்த முயற்சிகளின் ஒரு அங்கமாக 2016ஆம் ஆண்டின் 14ஆம் இலக்க காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகம் தாபித்தல், நிர்வகித்தல் மற்றும் கருமங்களை ஆற்றுதல் சட்டத்தின் பிரிவு 12A இன் கீழ் OMB அதன் கட்டுப்பாடுகளின் கீழ் மனித புதைகுழி மீதான விசாரணையை கண்காணித்து வருகிறது. புதைகுழியில் உள்ள மனித எச்சங்களின் அடையாளம் குறித்து தீர்மானம் மேற்கொள்வதற்கு துணை புரியுமாறும் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்திடம் முல்லைத்தீவு நீதவான் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இலங்கையிலும் வெளிநாட்டிலும் உள்ள பொதுமக்களிடம் இந்த வழக்கு தொடர்பான முக்கிய தகவல்கள் இருக்கலாம் என்பதை காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகம் நம்புகிறது. எனவே அது குறித்து உண்மைத்தன்மையை தேடுவதில் தங்களுடைய ஆதரவு முக்கியமானது என்று அந்த கொக்குத்தருவாய் மனித புதைகுழியிலே கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் தொடர்பான விவரங்கள் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது.
எனவே கொக்குத்தொடுவாய் புதைகுழி குறித்து குறிப்பாக பின்வரும் தகவல்களை காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகம் நாடுகிறது. குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நெருங்கிய நண்பர்களிடமிருந்து புதைகுழியில் உள்ள எச்சங்கள் குறித்த சாத்தியமான அடையாளங்கள், அவற்றின் உடலியல் அம்சங்கள், உடைகள், முந்தைய காலத்தில் ஏற்பட்டிருந்த காயங்கள் போன்றவற்றை விவரிக்க முடியும். புதைகுழியில் உள்ள எச்சங்களின் நெருங்கிய உறவினர்களை தொடர்பு கொள்ளும் தகவல், நேரில் கண்ட சாட்சிகளிடமிருந்து இந்த உடல்கள் இந்த இடத்தில் எப்படி வந்தன என்பது குறித்த சம்பவங்கள் மற்றும் சூழ்நிலைகள் பற்றிய தகவல். இந்த தகவலின் அடிப்படையில் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் பயிற்சி பெற்ற அதிகாரிகள் இந்த வழக்கு தொடர்பான முக்கிய தகவல்களை கொண்ட சாத்தியமான உறவினர்கள், சாத்தியமான சாட்சிகள் மற்றும் வேறு எவரையும் நேர்காணல் செய்வார்கள் என்று அந்த பகிரங்க அறிவித்தல் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக வலம்புரியினுடைய ஆசிரியர் தலையங்கமாக முகாமைத்துவ உதவியாளர்களை பாடசாலைகளுக்கு வழங்குங்கள் என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கமும், போலீசாரை பொதுமக்கள் வெறுக்க சட்ட புரிதலின்மையை காரணம் நீதியமைச்சர் ஹர்சன சுட்டிக்காட்டுகின்ற செய்தியும் காணப்படுகிறது. மண்ணுக்குள் புதைக்கப்பட்டிருந்த துப்பாக்கி ரவைகளுடன் மீட்பு என்று மட்டக்களப்பில் இருந்து ஒரு செய்தி. இவைதான் வலம்புரியினுடைய இன்றைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் ஈழநாட்டு பத்திரிகையோடு இணைந்திருக்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக கல்வி சீர்திருத்தங்களுக்கு வடக்கு முழுமையான ஆதரவு, பிரதமரிடம் கூறினார் மாகாண ஆளுநர். வடக்கு மாகாணத்தில் அரசாங்கத்தின் கல்வி சீர்திருத்தத்தை நாங்கள் ஆதரிக்கின்றோம். எங்கள் திறமையான இளைஞர்கள், அர்ப்பணிப்புள்ள ஆசிரியர்கள் மற்றும் எங்கள் மக்களின் உறுதியுடன் இலங்கையில் கல்விக்கான புதிய அத்தியாயத்தில் வடக்கு மாகாணம் ஒரு வெற்றியின் முன்மாதிரியாக இருக்கும் என நம்புகிறேன் என்று அந்த தலைப்பு செய்தி காணப்படுகிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் புதிய கல்வி சீர்திருத்தத்தை கூட்டாக நிறைவேற்ற வேண்டும், பிரதமர் ஹரிணி யாழில் கோரிக்கை. சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் திங்கள் செவ்வாய் ஸ்கேன் சோதனை. செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் ஸ்கேன் பரிசோதனைகள் வருகின்ற திங்கள் செவ்வாய் கிழமைகளில் முன்னெடுக்க உள்ளதாக சட்டத்தரணி நிரஞ்சன் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும், ஒழுங்கையில் உறங்கியவர் டிப்பரில் நசுங்கி உயிரிழப்பு என்ற செய்தியும், இலங்கை அகதிகளுக்கு கடவுச்சீட்டு விண்ணப்பங்கள் மறுபரிசீலனைக்கு என்ற செய்திகளும், அரியாலையில் மீட்கப்பட்ட தடயங்களை அடையாளம் காட்ட ஒத்துழைக்க வேண்டும், பொதுமக்களிடம் ஸ்ரீதரன் எம்பி வேண்டுகோள். அரியாலை சித்துபாத்தி இந்து மயானத்தில் இனங்காணப்பட்ட மனித புதைகுழியின் அகழ்வு பணிகள், இதுவரை மீட்கப்பட்டுள்ள தடய பொருட்கள் பொதுமக்கள் அடையாளப்படுத்தப்படுமாக இருந்தால் அவற்றை அடிப்படையாக கொண்டு உண்மைகளை கண்டறிவதற்கான விசாரணைகளை கோர முடியும் என பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் கோரிக்கை விடுத்திருக்கிறார் என்ற செய்தியோடும், உட்பக்க செய்திகளுக்குள் யுத்தம் முடிந்து 17 வருடங்கள் கடந்தும் வடக்கு மக்கள் வாழ்க்கை மாறவில்லை என்ற செய்தியும், தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சை மேலதிக வகுப்புகளுக்கு தடை, பரீட்சைகள் திணைக்களம் அறிவிப்பு. தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சை இலக்காக கொண்டு நடாத்தப்படும் அனைத்து மேலதிக வகுப்புகள், விரிவுரைகள், கருத்தரங்குகள் மற்றும் செயலமர்வுகள் எதிர்வரும் 6ஆம் தேதி நள்ளிரவு முதல் தடை செய்யப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. நிதி நிறுவன உட்கட்டமைப்பு வசதிகள் கிராமங்களுக்கு செல்ல வேண்டும், டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் குறித்து மத்திய வங்கி ஆளுநர் விளக்கம் என்ற செய்தியும், மஹிந்தவை மெதமுல்லவுக்கு அனுப்பும் சட்டம் மூலம் என்று பெயர் வைக்கலாம் என்ற தலைப்பிலே ஒரு செய்தி. அதே போல செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தை இராணுவத்தின் மீது சுமத்துவதற்கு முயற்சி, சரத் வீரசேகர குற்றச்சாட்டு என்ற செய்தியும், ஈழநாட்டினுடைய ஆசிரியர் தலையங்கமாக உலகை உற்று நோக்க பழகுங்கள் என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கமும், அதே போல ஜெயச்சந்திரன் அவர்களுடைய இயற்கையை பாதுகாப்போம் என்கிற ஒரு கட்டுரை, அதே போல வீரகத்தி தனபாலசிங்கம் அவர்களுடைய ஜனாதிபதி ஆட்சி முறை ஒழிப்பும் இனப்பிரச்சனைக்கு அரசியல் தீர்வுமே புதிய அரசியலமைப்பின் பிரதான நோக்கங்களாக இருக்க வேண்டும் என்ற தலைப்பிலே ஒரு கட்டுரையும், கலாநிதி ஜஹான் பெரேரா அவர்களுடைய இலங்கையின் தேசிய பிரச்சனைகளுக்கு தீர்வை காண தென்னாப்பிரிக்காவில் மண்டேலா வழிகாட்டியதை போன்ற அரசியல் ஞானம் தேவை, ஆழமாக வேரூன்றிய அடையாளங்களை அடிப்படையாக கொண்ட மனக்குறைகளுக்கு தீர்வு காண்பதும் தனியொரு கட்சியினால் கையாளக்கூடிய அல்லது அரசாங்கமே தனியாக கையாளக்கூடிய அளவுக்கு எளிதான பிரச்சனை அல்ல என்பது யதார்த்தமாகும் என்று அந்த கட்டுரை செல்கிறது. பனங்காட்டான் அவர்களுடைய புதைகுழிகளுக்கு நீதி கிடைக்கும் வரை ஆவிகள் துரத்தி கொண்டே இருக்கும். புதைகுழிகளிலிருந்து மீட்கப்படுபவை உணர்வற்றவரும் எலும்புக்கூட்டு தொகுதிகள் அல்ல. இத்தனை வருடங்களாக நீதி கேட்பதற்கான அடையாளமாகவே அவை புதைந்திருக்கின்றன. இதனை வைத்து அரசியல் பிழைப்பு நடாத்துபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை இந்த புனித ஆவிகள் துரத்தி கொண்டே இருக்கும் என்று புதைகுழிகள் தொடர்பான பனங்காட்டான் அவர்களுடைய கட்டுரையும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மதில் மேல் குப்பை ஒரு கூட்டு பொறுப்பு என்று நிலாந்தன் அவர்களுடைய கட்டுரை, உள்ளூராட்சி மன்றத்துக்குள் கட்சி வேறுபாடுகளை கடந்தும் முடிவெடுக்க வேண்டிய விடயங்களில் புதிய உள்ளூராட்சி மன்றங்கள் கூட்டு பொறுப்பை நிரூபிக்குமாக இருந்தால் மக்களிடம் கூட்டு பொறுப்பை எதிர்பார்க்கலாம் என்று நிலாந்தன் அவர்களுடைய கட்டுரையும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. கந்தைய அருந்தவபாலன் அவர்கள் மாகாண சபைகள் வேண்டும் வேண்டாம் வேண்டவே வேண்டாம் என்ற தலைப்பிலே அவர்களுடைய கட்டுரை ஒன்று, தேசிய மக்கள் சக்தி தனது ஆட்சியை தக்க வைப்பதற்காக தனது அடிப்படை கொள்கைகளை தவிர்க்க முடியாத வகையில் தியாகம் செய்தும் நடைமுறை ஒழுங்குகளுடன் ஒத்துப்போவதற்கான பல சமரசங்களை தற்போது செய்து வருகிறது. அந்த வகையில் மாகாண சபை தொடர்பான அதன் அடிப்படை கருத்து நிலையிலும் எதிர்காலத்தில் மாற்றம் ஏற்படலாம் என சிலர் நம்புகிறார்கள் என்றும் கந்தையா அருந்தவபாலன் அவர்களுடைய கட்டுரை இருக்கிறது.
அதேபோல MNM யசீர் அரபாத் அவர்களுடைய விமர்சிக்கப்பட வேண்டியது சவுதியா என்ற தலைப்பிலே ஒரு கட்டுரை, சர்வதேச அங்கீகாரத்தில் பலஸ்தீனம், ஐங்கரன் விக்னேஸ்வர் அவர்களுடைய கட்டுரையும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாம் உலகப் போருக்கு பின்னர் காலநீதியாக்க வல்லரசாக இருந்த பிரித்தானியா உரிமை போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஒரு தேசிய இனத்தை தனியாக பிரிந்து செல்ல அங்கீகாரம் வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. பிரித்தானியாவின் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கும் முடிவு ஐரோப்பிய வரலாற்றில் பெரும் திருப்பு முனையாக கருதப்படுகிறது என்று ஐங்கரன் விக்னேஸ்வர் அவர்களுடைய கட்டுரையும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தலைமைத்துவ பண்புள்ள பிள்ளைகளை புதிய கல்வி சீர்திருத்தம் உருவாக்கும் பிரதமர் ஹரணி அமரசூரிய நம்பிக்கை என்ற செய்தியும் வெளிநாட்டினுடைய இறுதிப்பக்க செய்திகளுக்குள் பதுளையில் இளைஞன் மர்ம மரணம் என்ற ஒரு செய்தி, கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக விரிவுரையாளர் கலாநிதி ஸ்ரீ சபேசன் கலாச்சாலையில் உரை என்ற செய்தியும், ஈழத்து அரங்கு ஆளுமைகள் 100 நூல் வெளியீட்டு நிகழ்வு கனடாவில் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி, சைவம் தலைத்தோங்க நிகழ்வு நல்லூரில் என்று ஓம் தொலைக்காட்சி நடாத்தி வருகின்ற சைவம் தலைத்தோங்க நிகழ்ச்சி நல்லூர் வீதியில் வடகிழக்கு நடராஜா பரமேஸ்வரி மன்றத்தில் 4வது நாட்களாக நேற்று வெள்ளிக்கிழமை நடந்த என்ற புகைப்படங்களும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டவுடன் உத்தியோகபூர்வ அரச இல்லங்களிலிருந்து முன்னாள் ஜனாதிபதிகள் வெளியேற வேண்டும் என்ற செய்தியும் காணப்படுகிறது. இவைதான் ஈழநாட்டு பத்திரிகையின் முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். உதயன் நாளிதனுடைய பிரதான தலைப்பு செய்தியாக 70 பாடசாலைகளுக்கும் மேல் வடக்கில் மூட வேண்டிய நிலைமை அமைச்சர் சந்திரசேகர் சுட்டிக்காட்டு என்ற தலைப்பிலே ஒரு தலைப்பு செய்தி. முச்சந்தி முரளியுடைய செய்தியாக அதுகளை மூடுறதை பற்றி சாத்திரம் சொல்லாமல் மூடாமல் இருக்கவல்லவோ உயல் வழி செய்யணும் என்று அமைச்சருடைய கருத்துக்கு பதில் கருத்தாக முச்சந்தி முரளியுடைய கருத்து அமைந்திருக்கிறது. கட்டமிடப்பட்ட செய்திகளாக டிப்பருக்குள் நசி உண்டு குடும்பத் தலைவர் பலி, வவுனியாவில் சம்பவம் என்று ஏலவே பார்த்த செய்தியும், செம்மணி புதைகுழியில் மேலும் 4 எலும்பு தொகுதிகள் நேற்று மீட்பு, வல்வை படுகொலைகள் நினைவேந்தல் நிகழ்வு அனுஷ்டிப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி, யாழ் நகரில் குவிவதை விடுத்து எல்லை பாடசாலைகளில் பணியாற்ற முன்வாருங்கள், வடமாகாண ஆசிரியர்களுக்கு பிரதமர் ஹரணி அறிவுறுத்து என்ற செய்தியும், மக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ள செம்மணி சான்று பொருட்களை பார்வையிடும் முறை அறிவிப்பு, யாழ்ப்பாணம் செம்மணி புதைகுழியிலிருந்து இதுவரை மீட்கப்பட்ட சான்று பொருட்களை நாளை மறுதினம் செவ்வாய்க்கிழமை மக்களின் பார்வைக்காக காட்சிப்படுத்தப்பட உள்ள நிலையில் அவற்றை பார்வையிடும் ஒழுங்கு விதிகள் நீதவான் ஏ ஆனந்தராஜாவால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் மனித கொலை விசாரணை பிரிவால் தாக்கல் செய்யப்பட்ட நகர்த்தல் பத்திரத்திற்கு அமைய 80 தொகுதிகளாக மீட்கப்பட்டோரை அடையாளம் காணும் வகையில் இந்த காட்சிப்படுத்தல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் போதும் சான்று பொருட்களை காட்சிப்படுத்தும் நடவடிக்கை நீதிமன்றத்துக்கு உட்பட்ட நடவடிக்கையாக காணப்படுகின்றமையால் நீதிமன்ற நடவடிக்கைக்கு கண்ணியம் இதில் பங்கேற்கும் நபர்களால் பேணப்பட வேண்டும். காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பாக முறைப்பாடு செய்த நபர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். அவர்கள் தமது உறவுகள் காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பான ஆவணம் ஒன்றை சமர்ப்பிப்பது விரும்பத்தக்கது. ஏனைய நபர்களை அனுமதிப்பது தொடர்பில் வழங்கப்படும் தரவுகள் தொடர்பில் தீர்மானிக்கப்படும். மேற்படி நடவடிக்கைகளில் பங்கு பெற்றும் நபர்களின் பெயர், அடையாள அட்டை இலக்கம் அல்லது கடவுச்சீட்டு இலக்கம் அல்லது சாரதி அனுமதி பத்திர இலக்கம் உள்ளிட்ட ஏனைய விடயங்கள் நீதிமன்ற உத்தியோகத்தர்களால் பதிவு செய்யப்படும். 21 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மாத்திரமே நடவடிக்கைகளில் பங்கு பெற்று அனுமதிக்கப்படுவார்கள். பங்கு பெற்றும் நபர்கள் மேற்படி நீதிமன்ற நடவடிக்கைகளோ அல்லது காண்பிக்கப்படும் பொருட்களையோ ஒளிப்படமாகவோ வீடியோவாகவோ பதிவு செய்வது தவிர்க்கப்பட வேண்டும். இலத்திரனியல் உபகரணங்களை எடுத்து வருவதற்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மேற்படி நடவடிக்கையில் பங்கு பெற்றும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் சட்டத்தரணி ஒருவருடன் தோன்றவும் நீதிமன்றம் அனுமதி வழங்குகின்றது. இது ஒரு நீதிமன்ற நடவடிக்கையாக காணப்படுவதால் காட்சிப்படுத்தப்பட்ட சான்று பொருட்களை தொட்டு பார்ப்பதோ கையால் எடுத்து பார்ப்பதோ தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் போது சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் ஊடகவியலாளர்கள் ஒளிப்படம் அல்லது வீடியோக்கள் பதிவு செய்ய அனுமதிக்கப்பட மாட்டார்கள். செய்திகள் சேகரிப்பதற்கு தடை இல்லை. இந்த நடைமுறைகளை இறுக்கமாக பின்பற்றுமாறும் யாழ்ப்பாணம் மாவட்ட நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஏ ஆனந்தராஜா அறிவுறுத்தி இருக்கிறார் என்ற செய்தியும், செம்மணியில் சிஐடியிடம் காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் வாக்குமூலம் என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. கல்வியின் முக்கியத்துவம் தொடர்பில் தமிழர்களுக்கு கூற வேண்டியதில்லை, பிரதமர் ஹரணி அமரசூரிய புகழாரம், சாதாரண பெறுபேறு தொடர்பில் வேதனை என்ற செய்திகள் உதயனுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்கள் சட்டமூலம் மீதான விவாதம் 7 என்ற செய்தியும், வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலய விசுவாவசு வருடாந்த பெருந்திருவிழாவின் 4ஆம் நாள் மாலை உற்சவம் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை மாலை பக்திபூர்வமாக நடைபெற்றது. இதன் போதும் நீலமயில் வாகனத்தில் நல்லூர் கந்தவேல் பெருமான் வள்ளி தெய்வானை நாயகியாருடன் வீதி வலம் வந்தார் என்று அந்த திருவிழா தொடர்பான புகைப்படங்களும் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறதும். தொடர்ச்சியாக சமஷ்டி கோரிக்கையை முன்வைத்து தமிழர் தாயகத்தில் 100 நாள் போராட்டம் என்ற புகைப்படங்கள் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் அனுமதியின்றி குழாய் கிணறு அமைத்தால் சட்ட நடவடிக்கை வேலணை பிரதேச சபை அறிவுறுத்தும்.
வேலணை பிரதேச சபையின் ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளில் முறையான அனுமதி பெறாது குழாய் கிணறுகள் அமைப்பது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது எனவும் நடைமுறைகளை மீறி செயற்படுபவர்களுக்கு எதிராக கடுமையாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் வேலணை பிரதேச சபை அறிவித்திருக்கிறது என்ற செய்தியும் உதயன் இன்றைக்கு வேரமலராக சஞ்சீவி நாளிதழ் புலந்திருக்கிறது. தேய்கிறதா வடக்கு காப்போத சாதாரண முடிவுகளை முன்வைத்து ஓர் அலசல் என்று பிரதீபன் விரிவுரையாளர் கல்வியல் துறை யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அவர்களுடைய கட்டுரை பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. போரின் கவிதை 22 துளசி என்ற தலைப்பிலே ஆனந்தி அவர்களுடைய கவிதை பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. ராகவன் அவர்களுடைய ஊர்ப்புதினம் பாகம் 3 பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. மிலிந்த மொரக்குடவின் ராஜதந்திரமும் அனூர் அரசாங்கமும் என்று நிக்சன் அவர்களுடைய கட்டுரை ஒன்று பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மாலினி பொன்சேகா இலங்கை சினிமாவின் ராணி மற்றும் ஆதிரன் அவர்களுடைய கட்டுரையும் செம்மணி திறந்து விட்டிருக்கும் வாய்ப்புகள் என்று நிலாந்தன் அவர்களுடைய கட்டுரை ஒன்றும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக சஞ்சீவி நாளிதழிலே இன்றைக்கு பலருடைய கட்டுரைகள் கவிதைகள் ஆக்கங்கள் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் இலங்கையர் தினம் கொண்டாடி வலிகளை மறக்க முடியாது ஐங்கரநேசன் சுட்டிக்காட்டு என்ற ஒரு செய்தி. தென்னை முக்கோண வலயம் மன்னாரில் கலந்துரையாடல். வடக்கு தென்னை முக்கோண வலய அபிவிருத்தி தொடர்பான விசேட கலந்துரையாடல். பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்தியாரத்தின தலைமையில் மன்னார் மாவட்ட செயலக கேட்போர் கூட்டத்தில் கடந்த வியாழக்கிழமை இடம்பெற்றது என்ற செய்தியும் காணப்படுகிறது. இவைதான் உதயனுடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். தினக்குரல் நாளிதழுடைய இன்றைய பிரதான தலைப்பு செய்தியாக செம்மணி மென்ற புதைக்குழியிலிருந்து நேற்று அகழ்விலும் சிறுவர்கள் 2 எலும்புக்கூடுகள் மீட்பும் 126 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டன. 117 எலும்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. நேற்று அகழ்வில் 4 எலும்புக்கூடுகளும் கண்டுபிடிப்பு என்ற செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கிறது. தொடர்ச்சியாக பொதுமக்கள் நடமாடக்கூடிய இடத்தில் சான்று பொருட்களை காட்சிக்கு வையுங்கள் என்ற செய்தியும் யாழ் வேலணை பிரதேச சபை எல்லைக்குள் குழாய் கிணறுகளை அமைப்பதற்கு தடை. டிஎன்பிஎஃப் சிவில் சமூகம் தயாரித்த பொறுப்புக்கூறலை வலியுறுத்தும் கடிதத்தில் கையெழுத்திட்டோம் என்ற ஒரு செய்தி. பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ள சான்று பொருட்கள் பார்வையாளர்களுக்கு ஒழுங்கு விதிகளை அறிவித்த மன்று என்று ஏலவே பார்த்த செய்தி ஒன்றும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக தினக்குரலுடைய இறுதி பக்க செய்திகளுக்குள் முட்டைகளை கழுவிய பின்னர் சேமித்து வைப்பதால் ஆபத்து. முட்டைகளை கழுவிய பின்னர் சேமித்து வைப்பது நுகர்வுக்கு தீங்கு விளைவிக்கும் என்றும் பொது சுகாதார பரிசோதகர் சங்கம் தெரிவித்திருக்கிறது. முட்டைகளை கழுவுவதனூடாக முட்டையின் மேற்பரப்பில் உள்ள கிருமிகள் முட்டைகள் செல்லக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் புலின ரணசிங்க தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பில் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில் புலின ரணசிங்க முட்டையோடு என்பது முழுமையாக மூடப்பட்ட ஒன்றல்ல, இது மிக நுண்ணிய துளைகளை கொண்டது. எனவே முட்டைகளை கழுவும் போது மேற்பரப்பில் உள்ள அழுக்குகள் மற்றும் தூசி விலங்குகளின் மலம் தண்ணீரில் கரைந்து முட்டையின் உள்ளே செல்லும். முட்டையின் உள்ளே புரதம் நிறைந்துள்ளது. நுண்ணுயிரிகள் அதில் நுழைந்தால் அவை விரைவாக வளர்ந்து நச்சு நிலைமைகளை ஏற்படுத்தும். எனவே கழுவிய பின் முட்டைகளை சேகரிக்க முடியாது. இதன் பொருள் முட்டைகளை சமைக்கும் போது கழுவ வேண்டும் என்பதல்ல. கழுவிய முட்டைகள் சந்தையில் பொதி செய்யப்படுவதில்லை என்று நினைக்கிறேன். முட்டை உற்பத்தி செயல்முறையின் போது அழுக்கு தூசி மற்றும் மலம் மாசுபடுவதை கட்டுப்படுத்தல், நல்ல தரமான முகாமைத்துவ முறைகளை பின்பற்றி முட்டை உற்பத்தி செய்யப்படும் முட்டைகள் உள்ளன. உலகில் சாதாரணமாக முட்டைகளை சுத்தப்படுத்தும் செயற்பாடுகளை இயந்திரங்களின் ஊடாகவே மேற்கொள்வது வழக்கம். அவைகளை கழுவி சுத்தப்படுத்துவதில்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அதுபோல மஹிந்தவை குறிவைக்கும் அனுரவின் அரசாங்கம் பதறுகிறார் மனோஜ் கமகி என்ற செய்திகள் தினக்குரலுடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. இவைதான் இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய நாளிதழ்களுடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ந்து மனிதர்கள் சிறிய ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.